பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாய் இந்த புதிய வாரத்தில், இந்த புதிய நாளில் உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா நம்மோட பேச போகுதான வேத வசனம் மேத்யூ சாப்டர் 7:7. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 7 சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய தேவை இருக்கலாம் இல்லைங்களா? ஒருவருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்கலாம், அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏசப்பாக்கு தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அது நீங்கள் ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நீங்கள் தானே ஏசப்பா சொன்னீங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கேட்குறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் நிறைய தேவை இருக்கிறதா? எனக்கு இந்த கார் இருந்தால் நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையில் இந்த பைக் இருந்தால் நல்லா இருக்குமே, இல்லை ஒருத்தருக்கும் இது ஒரு விதமான தேவை இருக்கலாம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறதோ, அது பெருசோ சின்னதோ, ஏசப்பாக்கு அது லேசான காரியம். நீங்கள் எது கேட்டாலும் ஏசப்பா உங்களுக்கு தருவார். ஏன்னா கேட்குறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தையின்படி நீங்கள் ஏசப்பாட்டை கேட்கும் போது அவர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஆமென். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, நிம்மதி வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, இல்லை உங்களுக்கு விடுதலை வேணுமா, ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இருக்குது, ஏசப்பா என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஆண்டவரே, ஏசப்பா என் வாழ்க்கையில் இந்த துக்கம் அவமானம், ஏசப்பா எனக்கு இதெல்லாம் நீக்கி போட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்க, ஆசீர்வாதம் தாங்க, அநேக ஜனங்களுக்கு முன்பாக எங்களை ஆசீர்வாதமாக வைங்கன்னு நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்களே, ஏசப்பா நிச்சயமாய் தருவார். ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்களா, ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தாங்க ஏசப்பா என்று. ஏசப்பா, இது சுற்றிலும் அநேக பேர் எங்களை கேவலமாக பேசுகிறாங்களே, ஏசப்பாட்ட கேட்டு பாருங்க, நிச்சயமாக ஏசப்பா தருவார். ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடு வேணுமா, ஏசப்பா கேளுங்கப்பா, ரொம்ப வருஷமாக ஆண்டவரே இந்த வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு சொந்த வீடுக்கு ஏசப்பா தாங்கன்னு சொல்லுங்களேன், கர்த்தர் நிச்சயமாக தருவார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ நீங்கள் ஏசப்பாட்ட கேட்கும் போது, ஒரு பிள்ளை எப்படி ஒரு அப்பாட்ட கேட்குதோ, அப்பா எனக்கு பென்சில் வாங்கி கொடு, அப்பா எனக்கு அது வாங்கி கொடு, அப்பா எனக்கு இது வாங்கி கொடு, கண்டிப்பாக அப்பா வாங்கி தருவார்ல. அதே போல தான் நம்ம படைத்தவர் ஏசப்பாக்கிட்ட நீங்கள் கேட்கும் போது ஏசப்பா உங்களுக்கு வாங்கி தருவார். நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா தருவார். ஆகையால் இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமோ, இல்லை எந்த காரியத்தில் உங்களுக்கு தேவையாக இருக்குதோ ஏசப்பாட்ட நோக்கி கேளுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த அதிசயம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் இந்த ஏசப்பா இந்த தேவை இருக்குது, கொஞ்சம் ஏசப்பா அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் நீங்கள் எது கேட்குறீங்களோ கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கியம் பண்ணுவார். நம்பிக்கையோடு செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே ஏசப்பா நீ சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா கேட்குறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தைப்படி அப்பா உண்மை ஏசப்பா நம்பிக்கையோடு அப்பா விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஏசப்பா ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி எந்த காரியத்துக்காக கேட்குறாங்களோ அந்த காரியத்தெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஏசப்பா தருபடியானங்கள் செபிக்கிற ஆண்டவரே அப்பா. ஒருவேளை ஆண்டவர் அப்பா சந்தோஷத்தை எழுந்து, ஆண்டவர் அப்பா நிம்மதி எழுந்து, ஆண்டவர் ஏசப்பா வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்பா சுகம் தாங்க, ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவர். எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் அப்பா உம்மை நோக்கி ஒரு ஆசீர்வாதம் கேட்குறாங்களோ எல்லா காரியத்திலையும் அவங்களுக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்து ஆசீர்வாதமாக வைக்கபடியானங்கள் செபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக நன்றி அப்பா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளை கூட எந்தெந்த காரியத்துக்கு ஏசப்பா கேட்டாங்களோ எல்லா காரியத்தை அப்ப கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி. உங்க நாம மாற்றுமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.